பாறையில கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணணும்னு சொன்னல, பண்ணியாச்சு நண்பர்களே. இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் கட்டிப்பிடிக்கிறத பார்த்து எனக்கு கட்டிப்பிடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு गाइस. நோ தப்பாகுதுனா. வழக்கம் போல 5:30க்கு எழுந்து விட்டு காலை கடன்களை முடித்து விட்டு காலணிகளை மாட்டி விட்டு நடைப்பயிற்சிக்கு தயாரானேன். போற வழியில குட்டி நரி மாதிரி ஒன்னு பார்த்தேன் நண்பர்களே. அவனை வீடியோ எடுக்கிறதுக்கு கேமரா எடுக்கிறதுக்குள்ள நான் ஓடுறத பார்த்து அவன் ஓடிட்டான். ஓடுனவன் நான் ஓடுனத பார்த்து அவன் ஓடிடுவான்னு பார்த்தா அவன் ஓடி போய் டீமை கூட்டிட்டு ஓடி வந்துட்டான். அவன் ஓடி போய் டீமை கூட்டிட்டு ஓடி வந்ததை பார்த்து எடுத்தேன் பாருங்க நான் ஓட்டம். பார்த்தா அள்ளு விட்டுருச்சு ஒரு நிமிஷம். புகஞ்சிட்டு இருந்த கங்குல நம்ம ஒரு ஃபயரை போடலான்னு பிளான போட்டு இருந்த கட்டையை தூக்கி கங்குல போட்டு ஃபயரை போட்டு சாங்க போட்டு சில்ல போட்டு அங்கேயே சிட்டிங்க போட்டு எடிட்டிங்கும் போட்டேன். எப்படி தீயா வேலை பார்க்கறேன் பாத்தீங்களா? விடிஞ்சதும் ரூம் வந்து மேகி செஞ்சு சாப்பிட்டு எடிட்டிங் உட்கார்ந்த அடுத்த நிமிடம் பாறையை கட்டிப்பிடிங்க வாங்கணும் ஒரு அழைப்பு. இங்கதான் கட்டிப்பிடி வைத்தியதற்கான பயணம் தொடங்குகிறது நண்பர்களே. கட்டிப்பிடிப்பதற்கு தேவையான ஷூ மற்றும் கிராஸ் பேடுகளை எடுத்துக்கொண்டு ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். நானும் உங்களை மாதிரியே இது ஈஸியா தானடா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். எது வரைக்கும்னா இது வரைக்கும் கை கிழிஞ்சிரும். பாக்குறதுக்கு தான் நண்பர்களே ஈஸியா இருக்கு. பட் நேர்ல ஆத்தா சிரமம்டா. ஏக் அட்டெம்ப்ட் ஃபெயில்டு, தோ அட்டெம்ப்ட் ஃபெயில்டு, பட் தேர்ட் அட்டெம்ப்ட்ல அதுவும் ஃபெயில்டு நண்பர்களே. தோத்துக்கிட்டே இருக்கீடா. அப்புறம் நம்ம ஸ்பியர் தேர்ட் அட்டெம்ப்ட்லயே முடிச்சு விட்டான். சண்டை செய்துன்னு ஆயிடுச்சுன்னா அவனால மயிரை கூட பிடிக்க முடியாது அப்படின்ட்டு ஃபோர்த் அட்டெம்ப்ட்லயே முடிச்சு விட்டேன் நண்பர்களே. இது 6A நண்பர்களே. பிகினர்ஸ் எல்லாம் 5A பண்றதுக்கே கஷ்டப்படுவாங்களாம். நம்ம ஃபர்ஸ்ட் டேவே 6A பண்ணிருக்கோம். இதை முடிச்சிட்டு பக்கத்திலேயே கேவ் 6Bன்னு ஒன்னு இருக்கு, அதையும் கட்டி பிடிக்கலாம்னு சொன்னாங்க. அதையும் செகண்ட் அட்டெம்ப்ட்லயே முடிச்சு விட்டேன் நண்பர்களே. அப்புறம் வந்துச்சு பாருங்க ஒரு கான்பிடன்ஸ். அப்படியே ஃபாரினர் சைடு போய் மாஸ்க் காட்டிரலாம்னு அவங்க ட்ரை பண்றத ட்ரைய போட்டா ஒரு ஜான் கூட நகர முடியல. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன ஆளை விட்டுங்க. அங்க இருந்து கிளம்பி நம்ம அட்டி ஸ்பாட்டுக்கு ரூட்டை போட்டு ஸ்நாக்ஸ் ஷேரிங்க போட்டு ஆளுக்கு ஒரு டீயை போட்டு டின்னரை போட்டு எடிட்டிங்க போட்டு தூக்கத்தை போட்டு நீங்க லைக்க போட்டுருங்க. நாளைக்கு தரமான சம்பவம் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. போயிட்டு வாங்க, டாடா.